தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்துக்கு திமுகவின் அடுத்த இன்ப அதிர்ச்சி. திமுக தன்னுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளை விட தேமுதிகவிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. தற்போது தேமுதிகவிற்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சியை திமுக கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது கூட்டணியில் தேமுதிகவிற்கு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டசபை தொகுதியை ஒதுக்க திமுக ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெற்றுள்ளார். கடந்த 2006 தேர்தலில் விஜயகாந்த் முதல் முறையாக விருத்தாச்சலம் தொகுதியில்தான் களமிறங்கி வெற்றி பெற்றார். இந்நிலையில்தான் தற்போது விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிகவிற்கு வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. இதனால் இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் இந்த தொகுதியில் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2021 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். மீண்டும் அவர் தேர்தலில் களமிறங்க தயாராகி வரும் நிலையில் அந்த தொகுதியை திமுக தேமுதிகவிற்கு வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.